நான் வேணா ஒரு கதை சொல்லட்டுமா? ம். ஆனா வாயை திறந்து ஒரு கதை சொல்லுங்கன்னு கேட்டாதான் சொல்லுவேன். சரி, ஒரு கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு சிப்பாய் இருந்தானா. நம்ம சிப்பாய் பத்தி யாருக்குமே தெரியாத ரகசியம் ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னா, அவனோட உயிர் அவன்கிட்ட இல்ல. அது ஒரு மீன் உள்ள போட்டு பூட்டி வச்சிருந்தான். எனக்கு மாறாவை பார்க்கணும். எதுக்கு? அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்? ஏன்னா எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கதையை ஊர் ஃபுல்லாக ஒருத்தன் வரைஞ்சி வச்சிருக்கான்னா, யா ஐ ஆஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு நோ ஹூ இட் இஸ். உனக்கு மாறனை பத்தி என்ன தெரியணும்? அவர் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்க்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்படி ஒரு அழகான பொண்ணு அவனை தேடுறான்னு மாறாக்கு தெரியுமா? ஆமா, உங்களுக்கு மாறா சார் எப்படி தெரியும்? இன்னும் தெரியாது. இந்த கதையை தேடி உங்களுக்கு வந்து ஆனா அவ தேடி வந்தது ஒண்ணு. ஒரு கதையை தேடி இவ்வளவு தூரம் வர அளவுக்கு உன் அளவுக்கு ஒரு பைத்தியக்காரி நான் இது வரைக்கும் பார்த்தது. ஒரு நாள் தன்னுடைய காதலை சொல்லிடணும். அதுக்காக ஊருக்கு நடுவுல மேடை போட்டு ஒரு நாடகம் போட்டா நம்ம வெள்ளையா. காத்திருக்கிறதுல வலியோட சேர்ந்து ஒரு சுகமும் இருக்கு. அனுபவிக்கிற வரைக்கும் அது யாருக்கும் புரியறது இல்லை. வெள்ளையோட பாட்டிக்கு மாறா வருவான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்டு கதவு தட்டும் போது என் மீனாட்சி வந்து திறக்க மாட்டாளான்னு மனசு பதபதைக்கு. மீனை தொலைச்சிட்டு காடு மலை கடல்னு தேடி அலைஞ்ச சிப்பாயோட கதை. அந்த நாடகத்துல சிப்பாய்க்கு கடைசியா அவன் மீன் எப்படி கிடைச்சது? அது நிலவில் இல்லை. ஆனா நாடகத்துல அடுத்த 5 நிமிஷத்துல கிடைச்சிச்சு. இவங்க மட்டும் அப்பவே சேர்ந்திருந்தா நேரம் நம்ம வயசுல பேரம் பேத்திங்களா இருந்திருப்பாங்கல்ல. ஆனந்த இடம் ஜனகெல்லாம் எல்லாரும் வேற எங்கேயோ எப்படி ஒருத்தருப்போம். நானும் அப்படி ஊர் விட்டு ஊர் வந்தேன். பேர் கூட சொல்லாத ஒருத்தனோட கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்க மாட்டேன். மணிமாறன் மாறன் கூப்பிடலாம்.